ஒரு அப்பாவின் வாழ்க்கை. அவருக்காக அல்ல, அவரோட பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த கதை ஒரு ஹீரோவுடையதல்ல, இது ஒரு சாதாரண அப்பா சீனிவாசனின் வாழ்க்கை. காலையில விடியறதுக்கு முன்னாடியே சீனிவாசன் எழுந்திருப்பார். அலாரம் தேவையில்லை, வாழ்க்கையே அவரை எழுப்பிடும். தினமும் காலையில சின்ன வாக்கிங் போவார். ஏன் தெரியுமா? அவர் நல்லா இருந்தாதான் அவரோட மனைவி ஜமுனாவையும் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்க முடியும். வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் அவருடைய கறிக்கடை வியாபாரம். மீதமுள்ள நாட்களில் விவசாய நிலத்தில் வேலை. வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் உடம்பு சோர்ந்தாலும் அவர் நிற்க மாட்டார். சில நாட்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான நிலை அவரை நிறுத்தும். அந்த நேரங்களில் சீனிவாசன் ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பார். இந்த கஷ்டம் எனக்காக இல்லை, என் பிள்ளைகளுக்காக. அப்படி நினைச்ச உடனே அவருக்கு பட்ட எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடும். அவருக்கு இல்லை என்றாலும் அவருடைய பிள்ளைகளுக்கான சாப்பாடை எப்படியாவது வாங்கித் தருவார். தன்னோட ஆசைகளை மெல்ல மெல்ல குறைத்துக்கொண்டு அவரோட மொத்த வாழ்க்கையை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிச்சிட்டார். அதிலும் குறிப்பாக விஜய் மேல அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என் புள்ள வாழ்க்கையில சாதிப்பான். இந்த கனவோட தான் சீனிவாசன் தினமும் தன்னோட வாழ்க்கையை முன்னாடி நகர்த்திட்டு இருக்கிறார். இந்த அப்பாவின் உழைப்பையும் அவனோட கனவையும் விஜய் எப்போ புரிஞ்சிக்க போறான்? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கக்கூடிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க.